ஜானகி, நீ நீ சொன்னது சரியா இருக்கலாம். ஆனா ஆனா அதுக்காக அவளை அடிச்சதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. நம்ம 4 பெண்களில் மற்ற பெண்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சந்திராவோட மனசில் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் வருத்தமே ஏற்படக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பியே. நீயே சொல்லு. இது வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அவ கண்கலங்கி நம்ம பார்த்துருக்கோமா? அதை நம்மளால தாங்கிட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்து மனசளவில் அவ எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கா தெரியுமா? அவ வேதனை என்னங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. சரி போ, முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்து. போ. அழாதம்மா. நீ அடிச்சதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா பவித்ராவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுல தினம் தினம் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருப்பா. அவளுக்காக நான் இதை செய்யறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லம்மா. இத ஒரு தியாகமாவோ இல்ல கடமைக்காக செய்யறதாவோ நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். இல்லடா, நான் ஒன்னும் தப்பான வழியில இந்த குழந்தைய சுமக்க போறது இல்லையே. என் தங்கச்சியோட குழந்தைய தானே சுமக்க போறேன். இப்ப நீ நினைச்சு சரிமா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகணும். உனக்குன்னு ஒரு எதிர்காலம் யோசிச்சு பாத்தியா? எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே நான் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். இதை பாருமா சந்திரா, நல்ல யோஜனை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வா. இப்போ அவசரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் இப்படி போய் ஒரு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு பின்னால நீ வேதனைப்படக்கூடாது இல்லையா? இல்லப்பா, நான் ஜீவாவோட அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். எல்லாம் சரியா போடும்டா. அது எப்படி சரியா போகும்? நாம ஒண்ணு நினைக்கிறோம், இங்க வேற ஒண்ணு நடக்குது. எல்லாம் சரியா போச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா புதுசா ஏதோ ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கு. உங்க அம்மா கிட்ட நான் எவ்வளவு கிளியரா சொல்லியிருந்தேன், சந்திராக்காக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை ஸ்பாயில் பண்ண வேண்டான்னு. அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் சந்திராக்கா வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் உங்க அம்மா சரின்னு தலையாட்டி இருக்காங்க. ஏங்க உங்க அம்மா இப்படி பண்றாங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க அம்மாக்கு நிஜமாவே குழந்தை பிடிக்குமா, இல்ல எனக்கு குழந்தை பிறக்காதுன்றத குத்தி காட்டுறதுக்காக குழந்தை பிடிக்குன்னு சொல்றாங்களா? ஏன் இப்படி பண்றாங்க? ஏய், என்னது? நீ பாட்டுக்கு எங்க அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசிக்கிட்டே போற. அவங்க மேல எந்த தப்பு இல்ல பவித்ரா. ஜெகதீஷும் சந்திராவும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மேட்டர் அவங்க கம்ப்ளீட்டா விட்டுட்டாங்க. அதை பத்தி பேச கூட இல்ல. இப்ப புதுசா வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறது சந்திராவா இல்ல எங்க அம்மாவா சொல்லு? என்ன நீங்களும் அப்படி பேசுறீங்க?
எங்க அக்காவே வந்து உங்க அம்மா கிட்ட சம்மதம்னு சொல்லியிருந்தா கூட உங்க அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம்மா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, உனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதே அவங்க பொண்ணா இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளி இருப்பாங்களா? அப்ப சந்திரா வந்து எங்க அம்மா கிட்ட சம்மதம் சொன்னது தப்பு இல்ல, அதை எங்க அம்மா ஏத்துக்கிட்டது தப்பு, அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. ஜெகதீஷ் மேல இருக்கிற கோவத்தினாலயோ இல்ல என் மேல இருக்கிற அக்கறைனாலயோ எங்க அக்கா அப்படி சொல்லிருக்கலாம்ல. சரி விடு, இது இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா குழப்பம் தான் ஜாஸ்தியாகும். பிரச்சனைன்னு வந்துச்சு, அதை எப்படி தீர்க்கணும் தான் யோசிக்கணுமே தவிர ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறது முட்டாள்தனம் பவித்ரா. இதை பாரு, இதுக்கு ஒரே முடிவு எங்க அத்தை தான். எங்க அத்தை கிட்ட பேசி எப்படியாவது சந்திராவை இந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஓகேயா? ஓகே. ஏங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லு. டாக்டரை நம்ம அப்ரோச் பண்ணி சொந்தத்தில் இருக்கிறவங்கள ரெண்டல் மெட்டர்னிட்டிக்கு யூஸ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை, பின்னால் ஏதாவது பிரச்சனை வரும்னு அம்மா கிட்ட சொல்லி நம்ப வைக்கலாமா? தட்ஸ் a good idea. நல்ல ஐடியா பவித்ரா. பாத்தியா, பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிச்ச உடனே எத்தனை ஐடியா வருது. டோன்ட் வரி, இந்த பிரச்சனையை எப்படியும் நல்லபடி முடிஞ்சு போகும். ஓகே, சந்திராக்காக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேயா? மன்னிக்க கூடிய அளவுக்கு சின்ன தப்பா பண்ணிட்டு வந்திருக்காரு இவரு. இவர் பண்ண தப்பால ஒட்டுமொத்த ஃபேக்டரியே பாதிச்சு போச்சு. கொஞ்சம் கூட யோசிச்சாரா இவரு? அப்பா, இனிமே இவரை மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. டேய் டேய் ஜெகதீஷ், என்னடா அது காலையிலேருந்து இப்படி சாப்பிடாம கிளம்ப இருந்தா எப்படி? வா சாப்பிட போலாம், வா. எனக்கு வேணாண்டா. டேய் அடம் பிடிக்காதடா, நான் சொல்றேன்ல வா. டேய் சொன்னா கேளுடா, நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. டேய் என்னடா அது சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு வாடா. இது பாருங்க, நீங்க சந்திராவுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களை மதிக்கவே மாட்டீங்களா? உங்களை மதிக்காதவங்கள நீங்க எதுக்காக மதிக்கணும்? உங்க நல்ல மனசுக்கு சந்திராவை விட நல்ல பொண்ணு கிடைப்பா. சின்ன வயசுல இருந்தே சந்திரா ரொம்ப வீம்பு பிடிச்சவன். ஒரு விஷயத்த பிடிச்சானா பிடிச்சதுதான், அது அவ்வளவு சீக்கிரம் அவ விடவே மாட்டா. அவ கூட எத்தனை வருஷம் பழகி இருக்கேன், அவ கேரக்டர் பத்தி எனக்கு தெரியாதா? என்ன கஷ்டம் வந்தாலும் அவ அழுது நான் பார்த்ததே இல்ல. அவளுக்காக நீங்க இப்படி கஷ்டப்படுறதை விட்டுட்டு உங்க பழைய வேலைய கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. அதனால தயவு செஞ்சு சந்திராவை மறந்துருங்க. நோ, நான் சந்திராவை மறந்தாலும் சந்திரா என்ன மறக்க முடியாத மாதிரி நான் பண்றேன். ஒவ்வொரு நாளும் அவ என்ன நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஜெகதீஷ் யாருன்னு அவளுக்கு புரியும். இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இமெயில் பண்ணிடுங்க. PL Group of Industries 300 switchboard 15,000 dispatch பண்ணியாங்க. 350 modular switches to RK Group of Industries. ஜெகதீஷ், சந்திரா, என்ன சந்திரா? இங்க என்ன பண்றீங்க? அது ரவி கிட்ட இந்த மந்த் ஆர்டர் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை சஸ்பெண்ட் பண்ணி 2 hours ஆகுது. கேஸ் முடிகிற வரைக்கும் ஃபேக்டரி பக்கம் நீங்க வர வேண்டாம்.
அம்மா வாடி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? கல்யாணம் ஆகாத பொண்ணு குழந்தைய சுமக்க சொல்லிட்டியே. உன் சுயநலத்துக்காக அவ வாழ்க்கை வீணடிச்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? என்னம்மா, நான் எப்பமா சுயநலமா நடந்திருக்கேன்? அப்போ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? என் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அத்தையோட சொல்ல கூட கேட்காம அக்காவோட வாழ்க்கை வீணாடக்கூடாதுன்றதுக்காக எல்லார்கிட்டயும் நான் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. வந்தவளை உட்காரன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம உடனே புலம்ப ஆரம்பிச்சுட்டான். அக்காவோட வாழ்க்கை கெடுத்துட்டு நான் நிம்மதியா வாழணும்னு நினைச்சிருப்பேனா? இப்ப கூட பாரு, டாக்டர் கிட்ட போயிட்டு இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்டுட்டு தான் வரேன். நான் உன்ன சொல்லல பவி. இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட உன் அக்கா அவ வாழ்க்கை வீணாகுதுன்னு நினைக்கும் போதுதான் என் வயிறெல்லாம் பத்தி எரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சந்திராக்கா இதுக்கு சம்மதிச்சாலும் நான் கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அக்கா வரட்டும், நான் வெயிட் பண்றேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இருந்து போறேன். நாம சொல்றது என்னைக்கு அவ கேட்டிருக்கா? அவ ஒரு பிடிவாதக்காரின்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ அவ மனசு மாறுவாங்கிற நம்பிக்கையே இல்லை. ஏம்மா சந்திராக்கா இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்க தலையில அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க. நீங்களும் இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கீங்க. என்ன என்னடி பண்ண சொல்ற? இந்த வீட்ல யார் என் பேச்ச கேக்குறாங்க? அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. அம்மா, தலையெழுத்துன்னு நீ சொல்லாத. அப்படி சொல்லி சொல்லியே சந்திராக்கோட வாழ்க்கையை வீணாக்கிட போறீங்க. இதுக்கு நீங்க சம்மதிச்சாலும் நிச்சயமா நான் சம்மதிக்க போறது இல்ல. உனக்காதான் காத்துட்டு இருக்கேன். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பவி, வந்ததும் வராதுமா ஏன் குழப்ப பாக்குற? நானா? குழப்பம் பண்றது நானா இல்ல நீயா? ஆண்டி கிட்ட எல்லா உண்மையை சொல்லி அவங்கள ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி வச்சா நான் வந்து இதுக்கு சம்மதிக்கிறேன், நீ தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. நான் ஒண்ணும் கெடுக்கல. உங்க அத்தை ஆசைப்படுற மாதிரி உன் குழந்தைய சுமக்கிறதுல எனக்கு விருப்பம் தான். இதனால எல்லாரும் என்ன சுயநலக்காரின்னு சொல்லுவாங்க. அதுலயும் உனக்கு விருப்பமா? மத்தவங்க பேசுறத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. என்னோட தங்கச்சி நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். சரி, உன் வழிக்கே வரேன். மத்தவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா ஜீவாக்கு இதுல துளி கூட இஷ்டம் இல்ல. அவர் உன் அக்கா மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அது தெரியுமா உனக்கு? காரணம் அது இல்ல, வேற ஏதோ இருக்கு. சுத்தி விளக்காம என்ன விஷயம் சொல்லு. வேற என்ன, எல்லாம் ஜெகதீஷ் தான். ஏங்கா அவர் உன் மேல உயிரே வச்சிருக்காரு, உனக்கு அது தெரியாது? அவர் மட்டும் என் மேல ஆசைப்பட்டா போதுமா? நான் அவரை விரும்ப வேண்டாம்? எனக்கு இது கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏன் திரும்ப திரும்ப எல்லாரும் இத பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க? நான் அப்படிதான் கேட்பேன். ஏன் ஜெகதீஷ் கிட்ட என்ன குறை? உனக்கு ஏன் அவரை பிடிக்கல? பவி, முதல்ல ஜெகதீஷ பத்தி பேசுறது நிப்பாட்றியா? அந்த பேரை கேட்டாலே எரிச்சலா வருது. அப்போ ஜெகதீஷ் நீ அவாய்ட் பண்ணணும், அதுக்கு உனக்கு ஒரு காரணம் வேணும். அதனால இதுக்கு ஒத்துக்கிட்டியா? பவி, நான் நான் சொல்றது சொல்றது கொஞ்சம் கேளு அக்கா, ப்ளீஸ். ஜெகதீஷ் அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்காக நீ இதுக்கு சம்மதிக்காத. எனக்கு ஜீவாவை விட, என் மாமியாரை விட, எல்லாரை விட ஓ லைஃப் தான்க்கா முக்கியம். வேண்டாம்க்கா, யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இதுக்கு சம்மதிக்காதக்கா, ப்ளீஸ். ஏமா, எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர வேண்டான்னு சொன்னேன். ஸ்டேஷனுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 hour ஆகுமா? நானே ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை கூட்டு வந்திருப்பேன்ல. இங்க என்ன டாக்ஸிக்கா பஞ்சம்? சிரமம் கொடுக்க வேண்டாம் தான் நானே வந்துட்டேன். ஆமா, அப்படி என்ன ப்ராப்ளம் வீட்ல? என்ன 2 பேரும் பாத்துக்கிறீங்க? ஜீவா தான் என்ன உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னா. நான் அர்ஜென்ட்டா வர அளவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? சரியான அவசரம் கொடுக்குமா அவன்? ஃபோன் பண்ணிட்டானா? ஆ, குழந்தை பிறக்காததுதான் பெரிய பிரச்சனை. அதான் டெஸ்ட் டியூப் மூலமா அவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? அது இல்லம்மா, பிறக்க போற குழந்தைய யாரு சுமக்கிறதுங்கிறது தான் ப்ராப்ளம். இவ பவித்ராவோட அக்கா சந்திரா தான் சுமக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா இந்த விஷயத்துல யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது. நான் யாரையும் கட்டாயப்படுத்தல, என் விருப்பத்தை தான் சொன்னேன். சந்திராவே ஒத்துக்கிட்டா. வீட்ல இருக்கிறவங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சந்திராக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாத அக்கா குழந்தைய சுமந்தான்னா அவ வாழ்க்கை வீணாயிடும்னு பவித்ராவும் ஜீவாவும் நினைக்கிறாங்க. அது நியாயம் தானம்மா? ஆமா, ஜீவாவும் பவித்ராவும் எங்க போயிருக்காங்க? யாருக்கு தெரியும்?
என் மேல இருக்கிற கோபத்துல என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு எங்கேயாவது போயிருப்பாங்க. அண்ணி, அவங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க தான் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. குழந்தைய சந்திரா தான் சுமக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடாதா? ஆமாமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லியாச்சு. இப்ப நீ ஒருத்தி தான் பாக்கி. நீயும் ஊர்ல இருந்து வந்துட்டேல, நீயும் சொல்லு, நல்லா சொல்லு. ஐயோ, அது இல்ல அண்ணி. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண வாடகை தாயாகிறதுக்கு எந்த டாக்டரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே அவ ஒத்துக்கிட்டாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது என்னோட குழந்தைன்னு கேஸ் போட்டா நீங்க கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டி வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஜெகதீஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை சஸ்பெண்ட் பண்ணி 2 hours ஆகுது. கேஸ் முடிகிற வரைக்கும் ஃபேக்டரி பக்கம் நீங்க வர வேண்டாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க இப்படி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சந்திராவை பார்த்தேன். இன்னும் அவளுக்கு என் மேல கோபம் தீரல. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் அவளுக்கு எவ்வளவு நல்லது பண்ணேன்? எவ்வளவு நல்லது பண்ணேன்? அவ மூஞ்சிலேயே நான் இனிமே முழிக்க கூடாதான். சரி, அவ ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிருப்பா. கோவம் இல்ல, வெறுப்பு. அவளுக்கு என் மேல வெறுப்பு. எனக்கும் அவளுக்கு இனிமே கல்யாணமே நடக்காதான் உறுதியா சொல்லிட்டா. அவ இல்லனா இந்த உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? நீங்க ஏன் திரும்ப திரும்ப அவகிட்ட போய் நோ 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 நோ. 1000 பொண்ணு இருக்கலாம், ஆனா என் சந்திரா மாதிரி வருமா? அவளுக்கான என்னெல்லாம் பண்ண? என்னெல்லாம் பண்ண? என் வீடை வித்து பணத்தை கொடுத்தேன், ஃபேக்டரி தொடங்குறதுக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன். ஏன் அவ்வளவு? ஏன் என் தம்பியோட கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்காக? சந்திரா எனக்கு கிடைப்பான தானே? எல்லாம் வேஸ்டா போச்சு. எல்லாமே வேஸ்ட். வணக்கம் ராணியம்மா. வா பிரதீப். ஜெகதீஷ் ஏன் வரல? என்னோட எதிரிங்க கம்பி எண்ண போற நாளை நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னடானா பொய்யான காதலுக்காக கடமையை மறந்து கம்பி எண்ண போறானா? இல்லை ராணியம்மா, அந்த கேஸ் 19 தான் கோர்ட்டுக்கு வருது. அன்னைக்கு தான் தீர்ப்பு என்னன்னு தெரியும். இப்போ அவன் நீங்கள் சொன்ன வேலையை முடிக்க தான் போயிருக்கான். இந்த தடவை நிச்சயம் வெற்றியோடு தான் வருவான். நான் சொன்னதை அப்படியே செய்யுங்க. இந்த வாரமோ இல்ல நாளைக்கோ இது நடந்தே ஆகணும். புரிஞ்சுதா? நீங்க இது வரைக்கும் பாதி கிணறத்தான் தாண்டி இருக்கீங்க. முழு கிணறையும் தாண்டுற வரைக்கும் நீங்க 2 பேரும் என் முகத்தையே முழிக்காதீங்க. போங்க, போய் அந்த காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. அப்பத்தான் எனக்கு நிம்மதி.